ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான சத்தான கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இரும்பு சத்து மிக்க கருவேப்பிலையை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது உங்களுக்கு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சாதத்துலேயும் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். 2 in 1 ரெசிபி மாதிரி இருக்கும். இது இந்த கருவேப்பிலை ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமே இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்டான சுவையில் இருக்கும். வாங்க இந்த கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு கருவேப்பிலை 50 கிராம், புளி 30 கிராம், பூண்டு பல் 15, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் போல் ஜீரகம், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கோம். கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நம்ம காம்பிலேருந்து எடுத்து அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் போல் தண்ணியை சுட வச்சு அந்த புளி மேலே நம்ம போட்டு நம்ம அதை ஊற வைக்கணும். அந்த புளியில் இருக்க நாரெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கடாயில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க வெந்தயத்தை போட்டு அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இந்த வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம வச்சுருக்க பூண்டு பல்லையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போல் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் அதை நம்ம சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுப்பட்டு வந்தோடனே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க அந்த கருவேப்பிலை மிக்சரை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அதோட நம்ம புளியையும் சேர்த்துக்கலாம். அது ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துட்டு அதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அது கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஒரு 75 ml, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், இஞ்சி பொடியாக நறுக்குனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 20, அதுக்கப்புறம் லெமன் ஒரு அரை மூடி எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சோண்டு, பச்சை மிளகாய் ஒரு 8 பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 75 ml போல் எண்ணெயை கடாயில் நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம். கடுகு நல்லா வெடித்தோன்னே நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச கருவேப்பிலை கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா இது வதங்கணும். உங்களுக்கு பச்சை வாசனையும் போகணும், ஓரளவுக்கு எண்ணெயும் பிரியணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். இதோடு சேர்ந்து லெமன் ஜூஸும் நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க.
வச்சுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சுவையான கருவேப்பிலை ஊறுகாய் இல்லைன்னா கருவேப்பிலை சட்னின்னு சொல்லலாம். அது வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா வெறும் சாதத்துலேயும் நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.